Hello students, once again welcome to Ignite Chemistry. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்க்க போறோம். ஸோ நம்ம இதுவரையும் வந்து ஃபுல்லா ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் வந்து டீடைல்டா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுவரை யாராவது இந்த வீடியோல தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடத்திருக்கிற ஆல்டிஹைட் கீட்டோன்ஸை ஃபுல்லா பார்த்துட்டு கார்பாக்சிலிக் ஆசிட் பார்க்க ஆரம்பிங்க. ஓகேவா? அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் இருக்கும். கார்பாக்சிலிக் ஆசிட்லயும் நிறைய இடங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஆல்டிஹைட் கீட்டோன்ஸோட ரியாக்ஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். ரெப்பிட்டேட்டிவா நிறைய இடங்கள்ல வந்து ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் நம்ம பார்த்தது கார்பாக்சிலிக் ஆசிட்லயும் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ கார்பாக்சிலிக் ஆசிட்லயும் எப்படின்னா நம்ம ப்ரிப்பரேஷன் ரியாக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து எப்படி ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ்ல உங்களுக்கு சில காமன் நேம்ஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லிட்டு அதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம ப்ரிப்பரேஷன் பார்க்க ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சில காமன் நேம்ஸ் தெரிஞ்சுப்போம். அந்த காமன் நேம்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின் போடுறப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபார்மிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய இடங்கள்ல இந்த ஃபார்மிக் ஆசிடும் அசிட்டிக் ஆசிடும் வந்து உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸ்லயுமே யூஸ் ஆகும். ஸோ ஃபார்மிக் ஆசிட்ன்றது HCOOH, அசிட்டிக் ஆசிட் அப்படின்றது CS3COOH. கரெக்டா? CS3 C டபுள் பாண்டோ OH இதுதான் வந்து அசிட்டிக் ஆசிட். இது வந்து ஃபார்மிக் ஆசிட். ஓகேவா? இது வந்து ஃபார்மிக் ஆசிட், இது வந்து அசிட்டிக் ஆசிட். அடுத்தது என்ன அப்படின்னா பியூட்டரிக் ஆசிட். இதுல வந்து பேசிக்கலி 4 கார்பன் செயின் இருக்கிற ஆசிட் இது. ஸோ இது வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பியூட்டரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது என்னது அப்படின்னா டார்டாரிக் ஆசிட். டார்டாரிக் ஆசிட் வந்து நம்ம எதுல பார்த்திருந்தோம் அப்படின்னா ஃபெலிங்ஸ் டெஸ்ட்ல அது சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி சோடியம் பொட்டாசியம் டார்டரேட் ரோஷல் சால்ட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டா? அந்த இடத்துலயே நம்ம வந்து டார்டாரிக் ஆசிட் பார்த்திருந்தோம். இதுல வந்து OH வந்து ரைட் சைட்ல இருக்கிறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதெல்லாம் வந்து என்னது ஜிஓசில பார்த்திருப்பீங்க, ஐசோமெரிசம்ல சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரைட் சைட்ல இருக்கிறது ரைட் சைட்ல தான் இருக்கணும், லெஃப்ட் சைட்ல இருக்கிறது லெஃப்ட் சைட்ல தான் இருக்கணும். கரெக்டா? அப்படி இருந்தாதான் அது வந்து அதே மாலிக்யூல். ஸோ இது வந்து என்னது அப்படின்னா டார்டாரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது என்னது அப்படின்னா பிவாலிக் ஆசிட். ஸோ நம்ம பிவல் ஆல்டிஹைட் ஆல்ரெடி பார்த்திருந்தோம். கரெக்டா? இதுவும் வந்து எதுல பார்த்திருந்தோம் அப்படின்னா ஃபெலிங்ஸ் டெஸ்ட் பார்த்திருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா திருப்பி பாருங்க. பிவல் ஆல்டிஹைட் வந்து ஃபெலிங்ஸ் டெஸ்ட் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருந்தோம். அந்த ஆல்டிஹைட் இருக்கிறதுக்கு பதிலாக அங்க ஒரு ஆசிட் இருந்தது அப்படின்னா அது என்னது பிவாலிக் ஆசிட். ஓகேவா? அதே மாதிரி டால்டிஹைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலிக்யூல் பார்த்திருந்தோம். அதுலயே ஆல்டிஹைடுக்கு பதிலாக நம்ம ஆசிட்ஸை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு தாலிக் ஆசிட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அதை தவிர இன்னொரு 2 ஆசிட் சொல்லியிருக்கேன். என்னது அப்படின்னா ஐசோதாலிக் ஆசிட், டெரிப்தாலிக் ஆசிட்ன்றது. இதுக்கு முன்னாடி பென்சோயிக் ஆசிட் பார்த்துருவோம். பேசிக்கலி பென்ஜீன் அதுல ஒரு COH வந்து அட்டாச் ஆயிருந்தது அப்படின்னா அதை வந்து பென்சாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு வந்து இந்த லெசன் பூரா ஃபார்மிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் அண்ட் பென்சாயிக் ஆசிட் வந்து நிறைய இடங்கள்ல யூஸ் ஆகும். ஓகேவா? ஐசோதாலிக் ஆசிட் பொறுத்தவரையும் 1-3 ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும் தேர்ட் பொசிஷன்லயும் கார்பாக்சிலிக் ஆசிட் இருந்தது அப்படின்னா அதை ஐசோதாலிக் ஆசிட்னு சொல்லுவோம். 1லயும் 4லயும் இருந்தது அப்படின்னா அது வந்து டெரிப்தாலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு NCERT-ல பார்த்திருந்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆசிட் சொல்லியிருப்பாங்க. அந்த ஆசிட் வந்து ஆக்சாலிக் ஆசிட், மலோனிக் ஆசிட், சக்சீனிக் ஆசிட், குளூட்டானிக் ஆசிட்னு சொல்லிட்டு ஒரு ஆசிட் வரிசையா கொடுத்துருப்பாங்க. அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஆக்சாலிக் ஆசிட்க்கு என்ன ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இப்படி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. மலோனிக் ஆசிட்க்கு வந்து நடுவுல ஒரு CH2 மட்டும் ஆட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? இது வந்து ஒரு டேபிள்ல கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு NCERT-ல. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா ஓம்ஸ் கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஓம்ஸ் கேப் பொறுத்தவரையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 0ல இருந்து நம்பர் பண்ணுங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் தான் வந்து எதை குறிக்குது அப்படின்னா எத்தனை CH2 இருக்கு அப்படின்றத வந்து இந்த நம்பர்ஸ் குறிக்குது. சரியா? இப்போ 0 அப்படின்னா நடுவில் எந்த CH2மே இல்லைன்னு அர்த்தம். டைரக்டா இந்த COHம் இந்த COHம் வந்து பாண்ட் ஆயிருக்கு. அப்படி பாண்ட் ஆயிருந்தா அது என்னது ஓல எந்த ஆசிட் ஆரம்பிக்கும் அப்படின்னா ஆக்சாலிக் ஆசிட் ஆரம்பிக்குது. கரெக்டா? ஸோ இது வந்து ஆக்சாலிக் ஆசிட். அதே மாதிரி எம்ல என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா மலோனிக், சக்சீனிக், குளூட்டானிக், அடிபிக் அண்ட் பிமேலிக் ஆசிட். சரியா? எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து நம்ம என்ன பண்றோம் சேர்த்து வச்சு நம்ம இந்த நிமோனிக் கிரியேட் பண்ணிருக்கோம். ஓம்ஸ் கேப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிமோனிக் இருக்கு. ஓகேவா? இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சில ப்ராப்பர்ட்டிஸ், இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ல சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கார்பாக்சிலிக் கார்பன் இஸ் லெஸ் எலக்ட்ரோஃபிலிக் தென் கார்போனில் கார்பன் பிகாஸ் ஆஃப் ரெசனன்ஸ். இதை வந்து நம்ம ஒரு கொஸ்டின்ல வந்து ஆல்ரெடி ஆல்டிஹைட்ஸ்ல சொல்லியிருந்தேன். கரெக்டா? அதுல வந்து நம்ம ரெசனன்ஸ் நடக்கிறப்போ எப்படி வந்து ஒரு
கார்பனோட எலக்ட்ரோபிலிசிட்டி குறையுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே தான் இங்கேயும் சொல்றாங்க. இப்போ ஒரு கார்பாக்சிலிக் கார்பன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஆக்சிஜன்ல இருக்கிற லோன் பேரும் இந்த டபுள் பாண்டும் என்ன பண்ணும் அப்படின்னா ரெசனன்ஸ்ல இருக்கும். கரெக்டா? இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இது இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த கார்பனோட எலக்ட்ரோபிலிசிட்டி வந்து குறையுது. ஓகேவா? இந்த கார்பனோட எலக்ட்ரோபிலிசிட்டி குறையுது. கம்பேர் டு எதோட அப்படின்னா ஒரு கார்பனில் கார்பன் சாதாரண கார்பனில் கார்பன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இருக்கிற எலக்ட்ரோபிலிசிட்டியை விட இந்த கார்பன்ல இருக்கிற எலக்ட்ரோபிலிசிட்டி குறையும். சரியா? அதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்போனில் கார்பன்ல வந்து நிறைய அட்டாக்ஸ் வந்து எங்க நடக்கும் அப்படின்னா இந்த இந்த பிளேஸ்ல அதாவது இந்த கார்பன்ல நடந்து பார்த்திருப்போம். கரெக்டா? பட் ஆனா அதே மாதிரி கார்பாக்சிலிக் ஆசிட்ல நிறைய ரியாக்ஷன்ஸ் அங்க நடக்காது. ஓகேவா? சோ அந்த நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அங்க அட்டாக் நடக்கிறத நம்ம வந்து கம்மியாறத பார்க்கலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதோட எலக்ட்ரோபிலிசிட்டி குறையுது ரெசனன்ஸால. ஓகேவா? அடுத்து என்னது அப்படின்னா இன் வேப்பர் ஸ்டேட் மோஸ்ட் ஆஃப் த கார்பாக்சிலிக் கார்பன் எக்ஸிஸ்ட் அஸ் டைமர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வேப்பர் ஸ்டேட்ல இருக்கிறப்போ இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்லாம் வந்து டைமரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் நடுவில் ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் இன்ட்ராக்ஷன் இருக்கும். சரியா? அதே மாதிரி இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் நடுவில் ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் இன்ட்ராக்ஷன் இருக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு மாலிக்யூலா ஒன்னோட ஒன்னு இந்த மாதிரி ஹச் பாண்டிங் இன்ட்ராக்ஷன்ல இருக்கும். ஸோ வேப்பர் ஸ்டேட்ல எப்பவுமே நீங்க வந்து டபுள் மாலிக்யூலா பார்க்கலாம். அந்த டபுள் மாலிக்யூல்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டைமர் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? அடுத்தது என்ன அப்படின்னா அசிடிட்டி ஆர்டர். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஃபார்மிக் ஆசிட், பென்சாயிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் வந்து எதுக்கு அடுத்தது எது அசிடிட்டி வரும் அப்படின்றது நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவோம். அது வந்து என்ன ஆர்டர் அப்படின்னா ஃபார்மிக் ஆசிட்க்கு வந்து பென்சாயிக் ஆசிடோட அதிகம், பென்சாயிக் ஆசிட்க்கு அசிட்டிக் ஆசிடோட அதிகம். ஓகேவா? இது வந்து நிறைய கொஸ்டின்ஸ்ல டைரக்டா கேட்டிருக்காங்க. டைரக்டா ஃபார்மிக் ஆசிட், பென்சாயிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட்க்கு நடுவுலயே அசிடிட்டி ஆர்டர் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். இதை ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ் அடுத்தடுத்த வீடியோஸ்ல இருந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட், அடுத்தது ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட், அதை தவிர எஸ்டர்ஸ் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம டீடைல்டா வந்து எப்படி நம்ம ஆல்டிஹைட் கீட்டோன்ஸை கவர் பண்ணுமோ அதே மாதிரி நம்ம அடுத்த ஃபியூ வீடியோஸ்ல நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட்டையும் அதே மாதிரி டீடைல்டா கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே கைஸ், தேங்க்யூ.